Hi friends, how are you? வெளியில் நல்ல மழை புயல் கரையை கடந்துட்டுருக்குன்றாங்க. மழை காற்று அது இல்லாமல் இந்த கோல்டு வெதர் வேறு, கரண்ட் இல்லை, சார்ஜும் கம்மியாக இருக்குது. எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சும்மா தான் இருக்குமே, சரி அப்பயும் நம்ம பேசிடுவோம் அப்படின்ட்டு வந்தேன். இப்போது இந்த வெதரையும் இந்த மழையும் தாண்டி என் வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதுங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நானும் சத்தமாக தான் பேசுகிறேன். எல்லோரும் சொல்கிறது தான், உங்கள் வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் சவுண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் மைக்கோ இல்லை இதுவோ நான் பண்ணல, ஜஸ்ட்டு கேமராவில் இருக்கக்கூடிய வீடியோ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். பட்டு கூடிய சீக்கிரம் நான் பேசுகிறது உங்களுக்கு தெளிவாக கேட்குறதுக்கு நான் எல்லா ஸ்டெப்ஸும் நான் எடுக்கிறேன். அண்டு இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இப்போது நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளத்தினால ஒரி பண்ணுறீங்க, சஃபர் ஆகிறீங்க, எக்ஸாஸ்டட் ஃபீலிங்கில் இருக்கீங்க அப்படின்னாக்க, அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். என்ன அப்படின்னாக்க, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய வேர்ட்ஸு, நம்மளுடைய திங்கிங் பேட்டர்ன், நம்மளுடைய என்னென்ன நம்மளுடைய எபிலிட்டி, நம்மளுடைய டேலண்ட், இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம கண்ட்ரோலில் என்ன இல்லை அப்படின்னாக்க, அதர் பீப்புள்ஸ் ஃபீலிங்ஸ். ஒருத்தவங்களை நீங்கள் இப்படி தான் ஃபீல் பண்ணணும், இப்படி இருக்காதீங்க, அப்படி இருக்காதீங்கன்னு நம்ம சொல்கிறது. அதர் பீப்புள் தாட்ஸ், அவங்க நினைக்கிறது, அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இல்லை வேறு இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது. நம்மளுடைய பாஸ்ட், நடந்து போன பாஸ்ட் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஃப்யூச்சர், அதுவுமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள், நம்மளை சுற்றி இருக்கிறப்ப நம்மளோட ரிலேட்டிவ்ஸோ, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ, நம்மளோட கலீக்ஸோ, அவங்களுடைய பிஹேவியர்ஸ், இது எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ப்ளஸ் இன்னும் சொல்லப்போனாக்கா, இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா, நம்ம என்ன தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலுமே அதுவும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஸோ நீங்கள் யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க, அவங்க இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் மாறணும், நம்மக்கிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னாக்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அது மாறாக அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், நாம் நம்மளுடைய ரியாக்ஷன், நம்மளுடைய ரெஸ்பாண்டை, நம்மளுடைய ஆக்ஷன்ஸை, நம்மளோட திங்கிங்கை, நம்மளுடைய தாட்ஸை, நம்மளுடைய வேர்ட்ஸை நாம் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்க, அது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, சிம்பிள் இதுதான். இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தில் கஷ்டப்படுறீங்களா யோசிச்சு பாருங்களேன். இப்போ உதாரணமாக நான் சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போது என்னை சுற்றி இருக்கிறவங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் ஆகட்டும், என்னுடைய சன் ஆகட்டும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், என்னோடய ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், இவங்க இப்படித்தான் என்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன்னு வைங்களேன், கண்டிப்பாக எனக்கு கஷ்டம்தான் அது. ஏன்னா என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னை ஹர்ட் பண்ணும். ஏன்னா நான் நினைக்கிற மாதிரி அவங்க யாரும் நடந்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் அதுக்கு பதில் நான் கரெக்டாக இருக்கிறேன், எனக்கு நான் பண்ணுறது சரியாக இருக்குது. அவங்க என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் அது அவங்களுடைய ஒப்பீனியன், அது அவங்கள தான் ரெஃப்ளெக்ட் பண்ணுது, நம்மளை அது டிஃபைன் பண்ணாது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா என் லைஃப்பில் நான் நிறைய இது மாதிரி அனுபவிச்சிருக்கேன். நான் எனக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக இந்த வீடியோஸ் போட்டதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. என்ன நீ எக்ஸ்போஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறியா, உனக்கு நடந்ததை சொல்லி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆறுதல் எதிர்பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. பட் அது என்னுடைய தாட் கிடையாது, அது அவங்களுடைய தாட் அது. ஓகேங்களா? பட் ஆனால் நான் எதை நினச்சி நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றது எனக்கு தெரியும். நான் என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸை நான் ஓவர் கம் பண்ணி வந்திருக்கிறேன். இதே ஸ்ட்ரகிள் தான் உங்களுக்கு இருக்கும்னு நான் சொல்ல வரல. பட் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். பட் ஆனாக்கா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதை நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் உண்மையிலே ரொம்பவும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மரியாதைக்குரிய ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு எனக்கு. பட் அதுலேயுமே ஒரு சில பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு. பட் நான் அதுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் அப்படின்னாக்கா, இப்போ நான் உங்கள்கிட்ட பேச முடியாது இல்லைங்களா? ஸோ லைஃப்பில் உங்களால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களுக்கு நீங்கள் எந்த ஃபோக்கஸும் கொடுக்காதீங்க.
இதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினது. ஸோ எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து எதை எதை கண்ட்ரோலாக நினைக்கிறீங்க, எதை எதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும், உங்களுடைய லைஃப் சுச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.